ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால். ஸோ இன்னைக்கான வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6th ஸ்டாண்டர்டில் உள்ள இந்திய அரசமைப்பு சட்டம், ஓகேங்களா? ஸோ இதில் உள்ள டீட்டெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்-லைனர் கொஸ்டின் தான். ஸோ எல்லா முக்கியமான ஒன்-லைனரும் இதில் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ புக்கை ஒன் டைம் படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் ஆன மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ முதல்ல புக்கில் படிங்க, அதுக்கப்புறமா இதை பார்த்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது 6th ஸ்டாண்டர்டில் உள்ள இந்திய அரசமைப்பு சட்டம். இதில் உள்ளது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ஒன்லைனர் கொஸ்டின்ஸ், அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, அதாவது ஜிகே ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் தர ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நமது அரசமைப்பு சட்டம் எந்த ஆண்டு வந்து நடைமுறைக்கு வந்தது? ஸோ நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா? ஸோ இது எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. ஸோ ஜனவரி 26, 1950 தான் அரசமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1929 லாகூர்ல காங்கிரஸ் மாநாடு வந்து ஒன்று நடைபெற்றுச்சு. ஸோ அந்த மாநாட்டில் முழு சுயராஜ்ய முழக்கம் அப்படிங்கிறது வந்து ஒன்று வலுப்பெற்றது, ஓகேங்களா? ஸோ 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்ய முழக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வலுப்பெற்று எழுந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜனவரி 26, 1930 முழு சுதந்திர நாள் வந்து கொண்டாடப்பட்டுச்சு. ஜனவரி 26, 1930 வந்து முழு சுதந்திர நாள் வந்து கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ ஜனவரி 26, 1950 வந்து அரசமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஜனவரி 26, 1930 வந்து முழு சுதந்திர நாள் வந்து கொண்டாடப்பட்டுச்சு. ஒரு நாட்டிற்கு தேவையான அடிப்படை விதிகள், கொள்கைகள், குடிமக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகளை வரையறுப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த அரசமைப்பு சட்டம் தான், ஓகேங்களா? ஸோ ஒரு நாட்டுக்கு தேவையான அடிப்படை விதிகள், கொள்கைகள், குடிமக்களுடைய உரிமைகள் மற்றும் கடமைகளை வரையறுப்பது இந்த அரசமைப்பு சட்டம். நம்ம நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அரசியலமைப்பு சட்டம் தான். ஸோ நம்ம நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்ற எத்தனை உறுப்பினர்கள், அதாவது கட்சி மற்றும் பகுதிகளில் வந்து இருந்தாங்க? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்ற வந்து 389 உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க. ஸோ நம்மளுடைய இந்த இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946. ஸோ நிர்ணய மன்றம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1946. ஸோ இந்த அரசமைப்பு நிர்ணய மன்றத்தோட தலைவரா வந்து யாரு தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வந்து 15 பெண் உறுப்பினர்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. அரசமைப்பு வரைவு குழுவுல வந்து 8 பேர் வந்து இருந்தாங்க, ஓகேங்களா? இந்திய அரசமைப்பு சட்டத்துல 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. அரசமைப்பு வரைவு குழுல பாத்தீங்கன்னா 8 பேர் வந்து இருந்தாங்க. அரசமைப்பு இந்த சட்ட வரைவு குழுவோட தலைவரா வந்து யாரு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து இருந்தாரு. சோ இந்த அரசமைப்பு சட்டத்தோட முதல் கூட்டம் வந்து எப்ப நடைபெற்றுச்சு அப்படின்னா டிசம்பர் 9, 1946 தான் அரசமைப்பு சட்டத்தோட முதல் கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு. ஸோ இந்திய அரசமைப்பு சட்டத்தோட தந்தை யாருன்னா அண்ணல் அம்பேத்கர் தான், ஓகேங்களா? இந்திய அரசமைப்பு சட்டத்தோட தந்தை வந்து அண்ணல் அம்பேத்கர். ஸோ இப்போ வந்து ஒரு 13 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 3 பேஜஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பேஜும் கம்ப்ளீட் பண்ணும்போது அப்படியே ஒன் டைம் வந்து நான் ரீட் பண்றேன், ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் மாதிரி இன்னும் உங்களுக்கு நல்லா வந்து மனசுல பதிஞ்சிரும். ஸோ இப்போ இதை மறுபடியும் வந்து ஒன் டைம் பார்த்துடலாம். பாருங்க, முழு சுதந்திர நாள் ஒரு நாட்டுக்கு தேவையான அடிப்படை விதிகள், கொள்கைகள், குடிமக்கள் உரிமைகள் மற்றும் கடமைகள் வரையறுப்பு எதுனா அரசமைப்பு சட்டம் தான். இந்த அரசமைப்பு சட்டம் வந்து எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ 1929 லாகூர்ல கூடிய காங்கிரஸ் மாநாட்டுல முழு சுயராஜ்யம் அப்படிங்கிற ஒரு முழக்கம் வந்து வலுப்பெற்றது. சுதந்திர நாள், முழு சுதந்திர நாள் எப்போ கொண்டாடப்பட்டுச்சுன்னா ஜனவரி 26, 1930 வந்து முழு சுதந்திர நாள் வந்து கொண்டாடப்பட்டுச்சு. ஸோ நம்ம நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டம் எது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து
இயற்றத்துக்கு எத்தனை உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னா 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அரசமைப்பு நிர்ணய மன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1946 தான் இந்திய நிர்ணய மன்றம், அதாவது அரசமைப்பு நிர்ணய மன்றம் வந்து தொடங்குனுச்சு. ஸோ இந்த இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தோட தலைவரா யார் இருந்தாரு அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 15 பெண் உறுப்பினர்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. இந்த அரசமைப்பு வரைவு குழுல பாத்தீங்கன்னா 8 பேர் வந்து இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அரசமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவரா யார் இருந்தாருன்னா அம்பேத்கர். ஸோ அரசமைப்பு சட்டத்தோட முதல் கூட்டம் எப்ப நடைபெற்றுச்சுன்னா டிசம்பர் 9, 1946. இந்த அரசமைப்பு சட்டத்தோட தந்தை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட அரசமைப்பு சட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாடுகள் அரசமைப்பு சட்டத்தை ஆராய்ந்து நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் பாத்தீங்கன்னா 60 நாடுகள்ல உள்ள அரசமைப்பு சட்டத்தை வந்து ஆராய்ந்து நம்மளுடைய இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2000 திருத்தங்கள் வந்து மேற்கொண்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து இறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடி 2000 திருத்தங்களை வந்து மேற்கொண்டாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் வந்து ஆச்சு. ஓகேங்களா. ஸோ இதுல என்ன ஒரு சின்ன மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல 18 நாட்கள் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அதை சூஸ் பண்ணுங்க. அப்படி 18 கொடுக்காம 17 கொடுத்திருந்தாங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த நாள் அரசமைப்பு சட்டம் வந்து தயாரானது அப்படின்னா நவம்பர் 26, 1949 தான் இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து தயாரானுச்சு. ஸோ அரசமைப்பு தினம் எப்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 26, 1949. ஸோ இந்த ஆண்டுகள் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ரிப்பீட்டடா, அதாவது இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு ஷீட்ல எழுதி நீங்க ஒட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா அது டெய்லியும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது ஞாபகம் வந்துடும். ஸோ டெய்லியும் அதை ரிவைஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அது வந்து ஞாபகம் வந்துடும். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் போது யார் வந்து ஆலோசகரா இருந்தாங்க அப்படின்னா பி.என். ராவ் தான் வந்து ஆலோசகரா இருந்தாங்க. இந்திய அரசியல் சட்டம் இயற்ற கிட்டத்தட்ட 64 லட்சம் வந்து செலவானுச்சு. ஸோ பாருங்க, நம்மளுடைய இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து 60 நாடுகளோட அரசமைப்பு சட்டத்துல ஆராய்ந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதிப்படுத்துவதற்கு முன்னாடி 2000 திருத்தங்களை வந்து மேற்கொண்டாங்க. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் ஆனிச்சு. நவம்பர் 26, 1949 தான் அரசமைப்பு சட்டம் வந்து தயாரானுச்சு. ஸோ அரசமைப்பு தினம் எப்போது அப்படின்னா நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் போது ஆலோசகரா யாரு இருந்தாங்க அப்படின்னா பி.என். ராவ் தான் இருந்தாங்க. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றுவதற்கு கிட்டத்தட்ட 64 லட்சம் ரூபாய் வந்து செலவானுச்சு. ஸோ நெக்ஸ்ட் முகப்புரை. முகப்புரை அப்படின்னா என்ன அப்படின்னா அரசமைப்பு சட்டத்தோட முன்னுரையை தான் முகப்புரை அப்படின்னு சொல்லுவோம். அது பாத்தீங்கன்னா இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை இந்தியாவை பாத்தீங்கன்னா இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. ஸோ அரசமைப்பு சட்டத்தோட முன்னுரையை தான் முகப்புரை அப்படின்னு அழைக்கப்படுது. அது பாத்தீங்கன்னா இந்தியாவை வந்து இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று பாத்தீங்கன்னா வரையறை செய்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன அப்படின்னா அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசமைப்பு சட்டம் வந்து வழங்கியுள்ளது. இவை கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைனாலும் கவனத்துல கொள்ளப்பட வேண்டியவையா வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்திய அரசு வந்து எதன் வழியே ஆளப்படுகிறது அப்படின்னா நாடாளுமன்றத்தின் வழியே தான் வந்து ஆளப்படுகிறது. அரசமைப்பு சட்டம் இயற்றும் போது இருந்த சட்ட வல்லுநர்கள் யார் யாரு அப்படின்னா பி.ஆர். அம்பேத்கர், என். கோபாலசாமி, கே.எம். முன்சி, சையத் முகமது சதுல்லா, பி.எல். மிட்டர், என். மாதவராவ், டி.டி.கே, டி.பி. கேதான் ஆகிய சட்ட வல்லுநர்கள் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. எதுலன்னா அரசமைப்பு சட்டம் இயற்றும் போது இந்த சட்ட வல்லுநர்கள் எல்லாம் வந்து இடம்பெற்றிருந்தாங்க. ஸோ இந்த நேம் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. நம்மளுடைய அரசியல் சட்டத்தை வந்து உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யாருன்னா அம்பேத்கர்.
நம்மளுடைய இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இருந்த பகுதிகள், உறுப்புகள், அட்டவணைகள் எத்தனை அப்படின்னா 395 உறுப்புகள் வந்து இருந்துச்சு. 22 பகுதிகள் இருந்துச்சு. 8 அட்டவணைகள் இருந்தது. இப்ப தற்போது பாத்தீங்கன்னா 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் வந்து இருக்குது. ஸோ 101வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 16/9/2016 ஓகேங்களா. 16/9/2016 வந்து 101வது திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்திய அரசியலமைப்போட உண்மை பிரதிகள் எங்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற நூலகம் ஹீலியம் வாயு உள்ள பேழையில வந்து வச்சு பாதுகாத்திருக்காங்க. இது வந்து இந்திய ஆங்கிலத்துல வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ நம்ம இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் வந்து அம்பேத்கர். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இப்ப தற்போது பார்த்தீங்கன்னா 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணை 16/9/2014 வந்து 101வது திருத்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டது. ஸோ இந்திய அரசியலமைப்போட உண்மை பிரதிகள் எங்கு பாதுகாக்கப்படுதுன்னா நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயு உள்ள பேழையில வைத்து பாதுகாக்கப்படுது. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்திய ஆங்கிலத்துல வந்து எழுதப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல உள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இவ்வளவுதாங்க முக்கியமான கொஸ்டின். ஸோ இதை மட்டுமே வந்து நீங்க புக்ல கூட நோட் பண்ணி படிச்சுக்கலாம். இல்ல தனியா வந்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டதுனாலும் இதை மட்டுமே நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு